ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து புதுசா நான் வந்து ரிவிட் ஓப்பன் பண்றேன் அப்படின்னாச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்டு வந்து ரிவிட் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணும்போது வெயிட் பண்ணுங்க. ரிவிட் 2025 வந்து குயிக்கா ஓப்பன் ஆகும். ஓகே. மத்த வெர்ஷன விட ரிவிட் 2025 குயிக்கா ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜ்ல நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சாம்பிள் மாடல் வந்து ஓப்பன் பண்ணணும்னா, அது எங்க போறது? அப்படின்னாச்சுன்னா, இந்த ஹோம் பேஜ் இருக்கு. இத வந்து பின்னாடி போயிட்டு, ஃபைல்ல போயிட்டு, ஓப்பன் அப்படின்னு குடுத்து, சாம்பிள்ஸ், சாம்பிள் ஃபைல்ஸ் இத வந்து ஓப்பன் பண்ணோம்னா, நேரா ரிவிட் சாம்பிள் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். நான் வந்து ரிவிட் படிக்கிறேன். எனக்கு ஒரு சாம்பிள் ஃபைல் குடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாரி சாம்பிள் ஃபைல் வந்து போங்க. போனதுக்கப்புறம் இத கூட பெருசாக்கி வச்சுக்கலாம். கண்ட்ரோல் ஜூம் அப்படின்னு பண்ணீங்கன்னா பெருசா வரும். இதுல ஆர்க்கிடெக்சர்னா ஆர்க்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர் இப்போ ஆர்க்கிடெக்சர் மாடல் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணா அதுக்குள்ள எல்லா ஃபைலுமே லிங்க் ஆயிருக்கும். ஆமா. பை டிஃபால்ட்டா இந்த ஃபைல் வந்து ரிவிட்ல வரும். ஸோ ரிவிட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்து ரிவிட் லைப்ரரிஸ் வரும். ரிவிட்டோட சாம்பிள் ஃபைல்ஸ் வரும். எல்லாமே வரும். இது வந்து கரெக்ட்டா நான் வந்து ஸ்டூடண்ட் லைசென்ஸ் வந்து எடுத்து நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து வியூல போயிட்டு 3டி வியூ போறேன் நானு. இப்போ 3டி வியூ போனா, இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ரிவிட் 25ஓட வந்து பை டிஃபால்ட் இது வருது. இது வந்து 24ஓடையும் வரும். 2024ஓடையும் வரும். இப்போ மேனேஜ்ல போயிட்டு, மேனேஜ் லிங்க்ஸ் இல்ல அப்படின்னா, ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல கீழ வந்து எடுத்தோம்னா, ரிவிட் லிங்க்ஸ்ல 1, 2, 3, 4, 5, 6 6 லிங்க் இருக்கு. ஸோ இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து புதுசா கிரியேட் பண்ணும்போது, ஆர்க்கிடெக்சர் இன்டென்ட் தான் எடுப்பாங்க. எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு என்ன வேணும்? ஒரு சைட் மாடல் வேணும். ஒரு சர்வேயர் ஒரு சைட் மாடல் வந்து வேணும். ஓகே. இது ஃபுல்லா சைட் மாடல். சைட்டோட கான்டெக்ஸ்ட்டுக்காக மாடல் பண்ணியிருக்கிறாங்க. இத வந்து நான் ஹைட் பண்ணிட்டேன் அப்படின்னா, டபுள் ஹெச் குடுத்தேன். ஓகே. அ அதர்வைஸ் நீங்க இந்த ஸ்பெக்ஸ் மாதிரி ஒரு ஐகான் இருக்கு. அதுலயும் போயிட்டு அ டெம்பரரியா ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே. இது எல்லாமே டெம்பரரி தான். இப்போ ரீசெட் அப்படின்னு குடுத்தா ரீசெட் ஆயிரும். செலக்ட் பண்ணிட்டு, இந்த ஸ்பெக்ஸுக்கு போயிட்டு, ஐசோலேட் எலமென்ட் அப்படின்னா அது மட்டும் தெரியும். ஹைட் எலமென்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இது வந்து டெம்பரரி தான். ஓகே. ஹைட் எலமென்ட் அப்படின்னா, எலமென்ட் வந்து ஹைட் ஆயிடுச்சு அப்படின்னு கிடையாது. இது வந்து டெம்பரரி. இந்த சியான் கலர்ல வந்து பார்டர் தெரியும். ஓகே. இதுக்கு அடுத்தது இந்த பில்டிங்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இப்ப ஷிஃப்ட் புடிச்சு, ஸ்க்ரோல் பட்டன் புடிச்சு, ஷிஃப்ட் அண்ட் ஸ்க்ரோல் பட்டன்ல இந்த மாரி பண்ணிட்டு இருக்கேன். டிராக் அண்ட் மூவ் அப்படின்னு குடுத்தா, மவுஸ் வந்து இந்த மாரி ரொட்டேட் ஆவுது. இப்போ இந்த பில்டிங்ல என்னலாம் இருக்குது? அடுத்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, இப்போ ஒரு எலமென்ட் வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண உடனே, எனக்கு வந்து இண்டிவிஜுவலா எனக்கு அந்த எலமென்ட் செலக்ட் ஆவுது. அதோட கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்குது. அண்ட் எடிட்டிங் ஆப்ஷன் வந்து எனக்கு கிடைக்குது அப்படின்னா, அது அந்த மாடல் வந்து பேரண்ட் ஃபைல்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே. இதே இது இப்போ நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் எலமென்ட்ட இதிலிருந்து நான் வந்து புடிச்சேன் அப்படின்னா, ஆக்சுவலா இதில வந்து ஆர்க்கிடெக்சர் மட்டும் தான் தெரியுது. ஸ்ட்ரக்சர் வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்றேன், செக்ஷன் பாக்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டீஸ்ல எதையுமே செலக்ட் பண்ணாம இருக்கும்போது, ப்ராப்பர்ட்டீஸ்ல செக்ஷன் பாக்ஸ் அத வந்து எனேபிள் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பாக்ஸ் மாரி வரும். ஓகே. செக்ஷன் பாக்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த பாக்ஸ் மாரி ஒண்ணும் வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? ஏன்னா அது வந்து ஹைட் ஆயிருக்கு. அந்த செக்ஷன் பாக்ஸ் வந்து ஹைட் ஆயிருக்கு. நான் வந்து என்ன பண்றேன், பல்பு வந்து ஆன் பண்றேன். வீட்ல லைட் போட்டா மறைஞ்சிருக்கிறதெல்லாம் தெரியுங்கிற மாதிரி ரிவிட்ல இந்த பல்ப வந்து ஆன் பண்ணீங்கன்னா, இங்க வந்து மறைஞ்சிருக்கிறது எல்லாமே தெரியும். ஓகே.
ரிவிட் வந்து லோட் ஆகுது. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப லோட் ஆகுது. ஓகே. ஃபைல் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு வந்து என்னன்னா, மெமரி வந்து 70 தான் இருக்கு. ஓகே. அது ஒரு காரணமா இருக்கலாம். ஓகே. ஸோ ஃபைல வந்து க்ளோஸ் பண்றேன். நீங்க ரிவிட்ல ஒர்க் பண்ணணும்னா மினிமம் 100 ஜிபி ஃப்ரீயா இருக்கணும். 150 ஜிபி ஃப்ரீயா இருந்துச்சுன்னா நல்லது. ஓகே. ரிவிட் வந்து திரும்ப ஓப்பன் பண்றேன். ஓகே. பெரிய ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து நெறையா கம்ப்யூட்டிங் பவர் வந்து வேணும். இன்னைக்கு வந்து எனக்கு சரியா ஓப்பன் பண்ண முடியல. ஸோ நான் வந்து சாம்பிள் வந்து நான் உங்களுக்கு காமிக்கல. ஓகே. டைரக்ட்டா மாடலிங் வந்து எப்படி பண்றது அப்படின்னு நான் பண்றேன். அப்புறம் சிஸ்டம் வந்து கரெக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த லிங்கிங் பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து சொல்றேன். ஓகே. இந்த ரிவிட் லிங்க்ஸ் வந்து காமிக்கிறது எதுக்குன்னா, ஸ்ட்ரக்சரல் மாடல் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதில என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்க, இப்போ 3டி வியூ போயிட்டோம்னா, ஓகே. இப்போ 3டி வியூ போயாச்சுன்னா, இதில கூட லிங்க்ஸ்லாம் இருக்கு. இந்த லிங்க்ஸ்ல எனக்கு தேவையான லிங்க் மட்டும் தான் வேணும் அப்படின்னாச்சுன்னா, வியூ போயிட்டு, விசிபிலிட்டி கிராபிக்ஸ் போயிட்டு, இதில ரிவிட் லிங்க்ஸ் நெறைய லிங்க்ஸ் இருக்கு. இது எல்லாம் செலக்ட் பண்ணி அன்செக் பண்ணிருங்க. அன்செக் பண்ணிட்டு ஓகே குடுத்தீங்கன்னா, இந்த மாரி வரும். ஓகே. இந்த மாரி வரும். ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சரல் மாடல். நெறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஆர்க்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே மாடல்ல பண்ணணுமா? வேற வேற மாடல்ல பண்ணணுமா? அப்படின்னு கேள்வி இருக்கும். ஸ்ட்ரக்சர் தனியா தான் பண்ணுவாங்க. ஆர்க்கிடெக்சர் இன்டென்ட் மாடல் தனியா பண்ணணும். ஈவன் அ 2 எலிமெண்ட்லயுமே காலம் அண்ட் பீம்ஸ் எல்லாம் வரைவாங்க. ஃபைனலி ஸ்ட்ரக்சரல் என்ஜினியர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்ட்ரக்சரல் ஐட்டம்ஸ். ஆர்க்கிடெக்ட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆர்க்கிடெக்சர் ஐட்டம்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஆர்க்கிடெக்சர்ல ஆர்க்கிடெக்சர் மாடல்ல ஸ்ட்ரக்சரல் ஐட்டம்ஸும் மாடல் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஆர்க்கிடெக்சர் மாடல்ல இருந்து ஸ்ட்ரக்சரல் ஐட்டம்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்குவாங்க வேற ஒரு ஃபைல்ல. அதுக்கப்புறம் ஆர்க்கிடெக்சர் ஃபைல்ல இருந்து ஸ்ட்ரக்சரல் ஐட்டம்ஸை ரிமூவ் பண்ணிருவாங்க. கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிருவாங்க. அதுக்கு என்னன்னா இந்த ஐட்டம்க்கு நாங்க ரெஸ்பான்சிபிள் இல்ல அப்படிங்கிறதுனால பாட்டம் ஸ்லாபை வந்து ரிமூவ் பண்ணிருவாங்க. அதுக்கு மேல இருக்கிற ஃபினிஷை மட்டும் தான் ஆர்க்கிடெக்சர் ஃபைல்ல வச்சிருப்பாங்க. ஓகே. ஸ்ட்ரக்சரல் ஃபைல்ல இப்படி தான் இருக்கும். இவ்வளோ தான் இருக்கும். முன்னாடி இருக்கிற கிளாஸு, ஃபினிஷஸு, டோரு, விண்டோ எதுவுமே இருக்காது. இது இவ்வளோ தான் ஸ்ட்ரக்சரல் மாடல். ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பில்டிங். இதில வந்து முக்கியமான ஐட்டம் நீங்க வந்து கவுண்ட் பண்ணுங்க. ஃபவுண்டேஷன். ஓகே. ஃபவுண்டேஷன் 1. 2வது வந்து ஸ்லாப். ஓகே. ஸ்லாப். 3வது என்னன்னா வால். 3வது ஐட்டம் வால். 4வது வந்து காலம். 5வது வந்து பீம். ஓகே. 6வது வந்து ஸ்டேர்கேஸ். 7வது வந்து ரேம்ப். 8வதா என்னன்னா, இந்த இதில இருக்கிற ட்ரஸ். ஓகே. ட்ரஸ். இதுவும் பீம் தான். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பீம். இது வந்து ட்ரஸ். இத விட்டாச்சுன்னா ஸ்ட்ரக்சரல் மாடல்ல வந்து வேற ஐட்டமே கிடையாது. ஓகே. ஸோ இத தான் நம்ம வந்து எப்படி பிளேஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். பில்டிங் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸ்ட்ரக்சரல் பில்டிங். ஓகே. ஸ்ட்ரக்சரல் பில்டிங்கில ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகே. நான் இந்த மாடலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். கான்செப்ட் அண்ட் லாஜிக் தான் ரொம்ப முக்கியம். அதனால நான் சொல்றத வந்து
நல்லா கவனிச்சுக்கோங்க. கான்செப்ட் அண்ட் லாஜிக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து எண்டில் கேளுங்க. ஓகே. இப்போ நமக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸி. 10 ஐட்டம் தான். 10 ஐட்டம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன முக்கியம்? எந்த மாடல் வந்து கிரியேட் பண்ணனாலும் ஃபஸ்ட்டு வந்து ஃபைலை சேவ் பண்ணுங்கள். ஓகே. சேவ்னு கொடுத்து இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்கும். ஆப்ஷன்ஸில் போய் இதில் பேக்கப் ஒரு 20 அப்படின்னு கொடுத்துக்கிறது நல்லது. நான் வந்து இப்போ நிறைய ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால 1ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஒரு இடத்துல வந்து ஃபைலை சேவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. பிகாஸ் ஆட்டோடெஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சிஸ்டமில் ஏதாவது ஆயிட்டுச்சுன்னா ஒர்க் எல்லாமே காலி ஆகிடும். ஸோ புதுசாக ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். ஓகே. ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு இருக்குது. நீங்கள் எந்த பேருனாலும் கொடுத்துக்கலாம். இதோட ஃபைல் ஃபார்மேட்டு ஆர்விடி. ஆர்விடின்னா ஒர்க்கிங் ஃபைல். ஆர்டிஇ அப்படின்னா டெம்ப்ளேட். ஓகே. இப்போ வந்து ஒர்க்கிங் ஃபைல் ஆர்விடி சேவ் பண்ணுறோம். ஃபைல் சேவ் பண்ணியாச்சு. அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எலிவேஷன். ஓகே. எலிவேஷனில் எத்தனை லெவல்ஸ் இருக்குது, பை டிஃபால்ட் எத்தனை லெவல் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வரைய வேண்டியது லெவல்ஸ் தான். ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நிறைய லெவல்ஸ் வேணும் அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. லெவல்ஸ். இந்த லெவல்ஸில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த ப்ளூ கலரு, பிளாக் கலர். ப்ளூ கலர்னால் என்ன? ப்ளூ கலரோட லெவல் எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் லிஸ்ட் ஆகிருக்கும். இப்போது பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் லெவல் இருக்குது, ஆனால் எனக்கு ஃப்ளோர் பிளானே இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்? வியூவில் போயிட்டு பிளான் வியூஸ் போயிட்டு ஃப்ளோர் பிளானில் எனக்கு அந்த லெவல்ஸ் எல்லாம் சேவ் ஆகிருக்கும், அதை வந்து எடுக்கணும். ஓகே. லெவல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து நான் ட்ரா பண்ண லெவல் எல்லாத்துக்குமே எனக்கு ஃப்ளோர் பிளான் இருக்குது. எனக்கு வந்து ஃப்ளோர் பிளான் இருக்குது, பட் எனக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் பிளான் வேணும் அப்படின்னா இந்த பிளான்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே. சீலிங் பிளான் இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு வந்து நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னா வியூ, பிளான் வியூ, இங்கே பாருங்கள் ஃப்ளோர் பிளான். ஃப்ளோர் பிளான் ஃபார் ஆர்கிடெக்சர், ரிஃப்ளெக்டட் சீலிங் பிளான் ஃபார் ஆர்கிடெக்சர் அண்ட் எம்இபி, ஸ்ட்ரக்சரல் பிளான் ஃபார் ஸ்ட்ரக்சரல். அப்புறம் இங்கே ஏரியா பிளான் இருக்குது. இது வந்து ஏரியா கேல்குலேஷனுக்காக ஆர்கிடெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பிளான் ரீஜியன், இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் வியூ ரேஞ்ச் வேணும் அப்படின்னா பிளான் ரீஜன் வந்து போட்டுக்கலாம். இப்போ எனக்கு என்ன வேணும்? ஸ்ட்ரக்சரல் பிளான் வேணும். ஸ்ட்ரக்சரல் பிளான் எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்துக்கலாம். ஓகே. ஸ்ட்ரக்சரல் பிளான். இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒரு எலிவேஷனுக்கு போகிறோம். ஒரு எலிவேஷனுக்கு போகிறோமா? 0 1 2 3 4. இப்போது இதை ரீநேம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. கடைசியாக இருக்கிறத வந்து ஒரு ஃபவுண்டேஷன் லெவல்னு வச்சுக்கோ. ஃபவுண்டேஷன் லெவல். என்டர். இது வந்து என்ன கேட்குது? வுட் யூ லைக் டு ரீநேம் கரஸ்பாண்டிங் வியூ? எஸ். ஃபவுண்டேஷன் லெவல். அதுக்கு அடுத்த லெவல் என்ன? ஒரு பேஸ்மெண்ட் லெவல். ஓகே. எஸ். அதுக்கு அடுத்த லெவல் நமக்கு வந்து ஒரு கிரவுண்ட் லெவல். இப்போ பாருங்கள், நான் வந்து நேம் பண்ண உடனே இது காமிக்குது. இதில் எஸ் கொடுத்தாச்சுன்னா ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் அந்த வியூவில் வந்து ரீநேம் ஆகும். இப்போ நோ கொடுத்தாச்சு அப்படின்னா ரீநேம் ஆகாது. அந்த நேரம் என்ன ஆகுது பாருங்கள், அசோசியேட்டட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் அப்படின்னு வந்திருக்குது. ஆனால் வியூ நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே. டிபெண்டன்சி இண்டிபெண்ட் அப்படின்னு வந்திருக்கு. மற்ற இதை பார்த்தீங்கன்னா ஓகே, இதுவும் இண்டிபெண்ட் அப்படின்னு வந்திருக்குது. இதை வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணியாச்சுன்னா டிபெண்ட் அப்படின்னு வரும். ஓகே. இதில் இப்போது கிரவுண்ட் வரைக்கும் இருக்குது. இதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அப்படின்னு போகும்.
ஃபர்ஸ்ட் ரீநேம் பண்ணுங்க. அதுதான் பெட்டர். ஓகே. செகண்ட் இல்லைன்னா ரூஃப் லெவல் அப்படின்னு வச்சுக்கோ. இது எல்லாமே லெவல்ஸ். ஓகே. இந்த லெவல் எல்லாம் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணியாச்சு. இந்த லெவல் வந்து ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் லிஸ்ட் அவுட் ஆயிருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த லெவலுக்கு போகணும். டபுள் கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த லெவலுக்கு போகும். இதில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிற எல்லா வியூஸுமே இருக்குது. ஆனால் நமக்கு என்ன வேணும், ஃபவுண்டேஷன் லெவல் மட்டும்தான் வேணும். அப்படின்னா வியூவில் போயிட்டு க்ளோஸ் இன்ஆக்டிவ் அப்படின்னு கொடுத்தா பின்னாடி ஓப்பனாக இருக்கிற வியூ எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். ஓகே. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கிரிட் தான் மேட்ரு. ஓகே. பிகாஸ் வி நீடு பொசிஷன் மார்க்கிங். அதனால் ஸ்ட்ரக்சருக்கு கிரிட் வரைகிறோம். இப்போ பாருங்கள், கிரிட் அப்படின்னாச்சுன்னா ஆர்கிடெக்சரில் போனால் கிரிட் இருக்குது, ஸ்ட்ரக்சரில் போனாலும் கிரிட் இருக்குது. இப்போ 2 கிரிடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் ஒரு வித்தியாசமும் கிடையாது. கிரிட்டு வந்து கிரிட் தான், லெவல் தான், அவ்வளோதான். இப்போ ஆர்கிடெக்சருக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் இடையில நிறைய சிமிலர் டூல்ஸ் இருக்கும். ஆர்கிடெக்சர்லேயும் வால் இருக்கும், காலம் இருக்கும், ஸ்லாப் இருக்கும். ஸ்ட்ரக்சரில் போனாலும் வால் இருக்கும், ஸ்லாப் இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும், ஸ்லாப் இருக்கும். ஓகே. வாலு, காலம், ஸ்லாபு இது எல்லாமே பொது தான். அதில் ஒரு வாலை வந்து வரைஞ்சிட்டு, ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாலை வரைஞ்சிட்டு நான் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னு செக் பண்ணேன்னா அது ஸ்ட்ரக்சர் வால். அந்த ஸ்ட்ரக்சரை வந்து அன்செக் பண்ணி வச்சுருந்தா அது வந்து ஆர்கிடெக்சர் வால். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே. பில்டிங் எலமெண்ட்ஸ்னால் பொதுவாகவே ஆர்கிடெக்சர் எலமெண்ட்ஸ் தான் ஃபார் இன்டென்ட். ஒரு என்ஜினியர்டு பண்ணதுக்கப்புறம் ஒரு என்ஜினியர்டு எலமெண்ட் அப்படின்னு மாறுது. அதே மாதிரி ரிவிட்டில் ஆர்கிடெக்சர் வால் வந்து வரைகிறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணால் இந்த வாலாக இருந்தாலும் சரி, எந்த வால் டைப்பாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸ்ட்ரக்சர் அப்படின்னு செலக்ட் பண்ணேன்னா இப்போ இந்த வால் வந்து ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு. அதில் வந்து ரீபார் கவரு மற்ற ஸ்ட்ரக்சரல் ஐட்டம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே. அதனால் இதுக்கப்புறம் வந்து டவுட் அப்படின்னாச்சுன்னா ஒரு எலமெண்ட்டை ஆர்கிடெக்சராக டிஃபைன் பண்ணுறது எது, ஸ்ட்ரக்சராக டிஃபைன் பண்ணுறது எது, அதுதான் உங்களுக்கு வந்து தெரியணும். ஓகே. இப்போது நமக்கு என்ன வேணும், கிரிட் வேணும். லெட்ஸ் கம் பேக் டு த பாயிண்ட். கிரிட் இது ஆர்கிடெக்சர் கிரிட்டா, ஸ்ட்ரக்சரோ கிரிட்டா? கிரிட்டை பொறுத்த வரைக்கும் காலம் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் கிரிட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் இதுக்கு பேரே வந்து காலம் கிரிட் அப்படின்னு தான் பேர். ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு கிரிட் வரைகிறேன். ஓகே. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இதே கிரிட்டை வந்து நான் வந்து வரையணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆர்கிடெக்சரை போய் கிரிட்டை எடுக்கலாம். இல்லை அப்படின்னா அதே ஐட்டமை செலக்ட் பண்ணி கிரியேட் சிமிலர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து எடுக்கலாம். எந்த ஐட்டமை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் சிமிலர் அப்படின்னு கொடுத்தா அந்த ஐட்டமை ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். செலக்ட் பண்ணுறோம், திரும்ப நான் வந்து வரைகிறேன். செலக்ட் பண்ணால் ஓகே, காப்பி பிசி. இப்போ வந்து பாருங்கள், அந்த நம்பரிங் சீக்வன்ஸை வந்து இது ஃபாலோ பண்ணுது. ஓகே. ஏபிசி. இப்போ வந்து திரும்ப எனக்கு வந்து இலேருந்து வரணும் அப்படின்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு கிரிட்டை வரைஞ்ச உடனே டி தான் வரும். அதை நம்ம வேணால் ஈன்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா அடுத்தது என்ன வருது, எஃப் ஸ்மால் லெட்டரில் வருது. ஸோ ஒரு லெட்டர் வந்து கொடுத்தீங்கன்னா அடுத்த லெட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிவிட் வந்து எடுத்துக்கும். ஓகே. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரக்சர் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரக்சர் அப்படின்னு போனால் இன்றைக்கி வந்து ஸ்டீல் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட்டு கிரவுண்டுக்கு கீழே இருக்கிற எல்லாமே கான்க்ரீட் தான். ஓகே. ஸோ ஃபவுண்டேஷன் நான் வந்து எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் வந்து எடுக்கிறேன். இதில் பார்த்தா ஸ்ட்ரக்சரல் ஃபவுண்டேஷன் இஸ் நோ ஸ்ட்ரக்சரல் ஃபவுண்டேஷன் ஃபேமிலி இஸ் லோடட். இதில் வந்து ஃபேமிலி வந்து இல்லை. அப்போ என்ன பண்ணணும், லோடு பண்ணணும்.
அதனால எஸ் குடுத்துட்டு, ஸ்ட்ரக்சரல் ஃபவுண்டேஷன் இங்க எம் ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கனாலும் பிளேஸ் பண்ணலாம். ஓகே. ஒன் பை ஒன்னா பிளேஸ் பண்ணலாம். ஒரு குயிக் பிளேஸ்க்காக அட் கிரிட் அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்து, நான் வந்து கிரிட்ல பிளேஸ் பண்றேன். இது வந்து வெறும் பிரிவ்யூ தான். இன்னும் கிரியேட் ஆவல. ஓகே. ஃபினிஷ் அப்படின்னு குடுத்தா தான் கிரியேட் ஆகும். இப்போ வந்து பிளேஸ் ஆயிருச்சு. இப்போ எனக்கு 3டி வியூ போய் பார்க்கணும்னா, வியூ போயிட்டு 3டி வியூ. ஓகே. வியூ போயிட்டு 3டி வியூல பார்க்குறேன். எந்த மாடல் பண்ணாலும் 3டி வியூல போய் செக் பண்ணுங்க. பாருங்க கரெக்ட்டா ஃபவுண்டேஷன் லெவல்ல எலமென்ட் டாப் அலைன் ஆயி வந்திருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியம். படிச்சுக்கணும். எந்த எலமெண்ட்ட செலக்ட் பண்ணாலும் பிளேஸ் பண்ணும்போது அதோட லெவல் டாப் லெவல் தான் அலைன் பண்ணியிருக்கும். ஓகே. ஒரு ஃப்ளோர் வரைஞ்சாலும் ஃப்ளோரோட டாப் லெவல் தான் ரெஃபரன்ஸ் லெவலோட அலைன் ஆயிருக்கும். ஒரு பீம் வரைஞ்சாலும் அதில வந்து டாப் லெவல் தான் ஃபர்ஸ்ட் வந்து அலைன் ஆயிருக்கும். ஓகே. அது வந்து ரொம்ப முக்கியம். இதில இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் காலம்ஸ் மேல வருது. நான் ஒரு காலம் வந்து எடுக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. காலம் வந்து ஆர்க்கிடெக்சர்ல போய் காலம் எடுக்கணுமா? ஸ்ட்ரக்சர்ல போய் காலம் எடுக்கணுமா? அப்படின்னு ஒரு டவுட்டு. இதில காலம்லயே 2 காலம் குடுத்துருக்காங்க பாருங்க. ஒண்ணு காலம் ஆர்க்கிடெக்சர். இன்னொன்னு ஸ்ட்ரக்சரல் காலம். இதுக்கு 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, ஆர்க்கிடெக்சர் காலம் ஃபார் டெக்கரேஷன், ஆஸ்தெடிக். ஸ்ட்ரக்சரல் காலம் ஃபார் லோட் பேரிங். அதனால ஸ்ட்ரக்சரல் காலம் எடுங்க. எடுத்துட்டு வெர்டிக்கல் காலம். உனக்கு வெர்டிக்கல் காலம் வேணுமா? ஸ்லாண்டட் காலம் வேணுமா? அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு, ஒரு குயிக்கா பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அட் கிரிட் செலக்ட் பண்ணிட்டு, நான் வந்து குயிக்கா எல்லா கிரிட்டையும் செலக்ட் பண்ண போறேன். பிஃபோர் செலக்டிங் நான் வந்து என்ன பார்க்கணும்? ஸ்ட்ரக்சரல் காலம் பிளேஸ் பண்றேன். கிரிட்ட செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பார்க்கணும்? ஓகே. ஸோ நான் வந்து கிரிட் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த காலம் எங்க வரும்னு எனக்கு தெரியாது. அப்படின்னா, ஃபவுண்டேஷன் லெவல்ல இருந்து கிரவுண்ட் லெவலுக்கு போவோமா? கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போணுமா? அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கவே இல்ல. ஓகே. இப்போ நான் அத பார்க்காமலே நான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டேன். இப்போ ஃபினிஷ் குடுக்குறேன். ஒரு எரர் வருது. அன் அட்டாச்டு காலம் ஃபவுண்டேஷன் வில் பி மூவ்டு. இது வந்து பரவால்ல தான். இப்போ 3டி வியூ போயாச்சுன்னா, பாருங்க. ஃபவுண்டேஷன் லெவல்ல இருந்து கீழ போயிருச்சு காலம் எல்லாம். எனக்கு என்ன வேணும்? ஃபவுண்டேஷன் லெவல்ல இருந்து பேஸ்மெண்ட் லெவலுக்கு வந்து வேணும். ஓகே. ஃபவுண்டேஷன் லெவல்ல வந்து ஃபவுண்டேஷன் டாப் லெவல். அது வந்து காலமோட டாப் லெவல் கிடையாது. ஸோ, நீங்க எது வரைஞ்சாலுமே ஃபர்ஸ்ட்டு வரையறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க? நாம எதுல போய் நம்ம எலிமெண்ட் உட்கார போகுது அப்படிங்கிறத பாருங்க. ஓகே. அன்டூ பண்றேன் நானு. அன்டூ பண்ணிட்டு திரும்பவும் ஃபவுண்டேஷன் லெவல் போறேன். போயிட்டு அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் காலம் வந்து எடுக்கிறேன். ஓகே. ஸ்ட்ரக்சரல் காலம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? இதுக்கு பேரு ஆப்ஷன்ஸ் பார். இந்த ஆப்ஷன்ஸ் பார்ல என்னென்ன ஐட்டம் குடுத்துருக்காங்களோ அத செக் பண்ணணும். செக் பண்ணா, இது வந்து டெப்த் அப்படின்னு இருக்கு. டெப்த்ன்னா இருக்கிற லெவல்ல இருந்து கீழ போகும். அதுதான் நடந்திருக்கு. ஃபவுண்டேஷன் லெவல்ல இருந்து கீழ போயிருக்கு. இத வந்து என்ன பண்ணணும்? ஹைட்ன்னு குடுக்கணும். இந்த காலம் எனக்கு வந்து எவ்வளவு உயரம் வேணும்? அப்படிங்கிறது தான் அடுத்த ஆப்ஷன். இதுல வந்து எனக்கு வந்து பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் வேணும். இல்லன்னா கிரவுண்ட் லெவல் வரைக்கும் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா அன்கனெக்டட் அப்படின்னாச்சுன்னா, அதோட உயரத்த வந்து நாமளே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப எனக்கு ஃபவுண்டேஷன் லெவல்ல இருந்து பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் வேணும். அப்படின்னு வச்சாச்சுன்னா, எனக்கு வந்து இங்க எதுவும் மென்ஷன் பண்ண முடியாது. இது வித் லெவலோட முடிஞ்சிரும். ஓகே. இந்த மாரி செட் பண்ணியாச்சு. ஃபவுண்டேஷன் லெவல்ல நான் இருக்கேன். அப்படின்னா பேஸ் லெவல் இஸ் ஃபவுண்டேஷன். இது ஹைட் வந்து டில் பேஸ்மெண்ட் லெவலு வரப்போகுது. இத ஆப்ஷன்ஸ் பார்ல நாம வந்து செலக்ட் பண்ணிட்டு, அட் கிரிட்ல போயிட்டு செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணா,
இப்போ நான் வந்து கான்ஃபிடென்ட். ஐ அம் கான்ஃபிடென்ட். எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் லெவல்ல இருந்து பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் தான் எனக்கு வந்து காலம் வரும். ஓகே. ஃபவுண்டேஷன் லெவல்ல இருந்து பேஸ்மெண்ட் லெவல். இது வந்து பேக்கிரவுண்டில் நம்ம மூளை வந்து யோசிக்கணும். ஒர்க்கிங் வித் AutoCAD. அது வந்து 2D. நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன வரைகிறோமோ அதை தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். ரிவிட் வந்து 3D. கண்ணுக்கு முன்னாடி 2 டைமென்ஷன் தான் தெரியும். 3வது டைமென்ஷன் நம்ம பேக்ரவுண்டு மூளையில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி யோசனை பண்ணி ரிவிட்டில் வரையணும். இப்போ ஃபவுண்டேஷன் முடிஞ்சுது, காலம் வரைஞ்சாச்சு. இப்போ வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஃப்ரேமிங் பண்ணி ஸ்லாபு போடலாம். ஓகே. இது வந்து காலம்ஸ் இருக்குது. காலம்ஸு நமக்கு ப்ளேஸ் பண்ணியாச்சு. காலம்ஸ் எனக்கு ஸ்ட்ரக்சரல் காலமாக போச்சு. இந்த ஸ்டீல் காலமாக போச்சு. எனக்கு கிரவுண்டுக்கு கீழே வர வேண்டியதெல்லாம் கான்க்ரீட்டு. ஆனால் ஸ்டீல் காலமாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இன்செட்டில் போய் லோடு பண்ணணும். லோடு ஃபேமிலி போயிட்டு ஸ்ட்ரக்சரல் காலம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்கு போகணும். அதில் கான்க்ரீட் காலமை வந்து லோடு பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. இப்போ கான்க்ரீட் காலமை வந்து ப்ராஜெக்டில் லோட் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற காலமை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஒரு காலமை செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இதுக்கு பேர் டைப் செலக்டர். இந்த டைப்பை வந்து கான்க்ரீட் காலமாக மாற்றி விடணும். மாறிடுச்சு. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் மொத்தமாக கூட ஒரே நேரமாக செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பாக்ஸ் செலெக்ஷன். இப்படியும் செலக்ட் பண்ணலாம், இப்படியும் செலக்ட் பண்ணலாம். ஓகே. இது வந்து உள்ளே உள்ளது மட்டும்தான் செலக்ட் ஆகும். இது வந்து தொட்ட உடனே செலக்ட் ஆகும். லெஃப்டில் இருந்து ரைட்டில் இருந்து லெஃப்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டைப்பை வந்து செலக்ட் பண்ணியாச்சுன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, கான்க்ரீட் காலம் வந்து வந்துருச்சு. இப்போது ஃபவுண்டேஷன் லெவல் போகிறேன். ஓகே. ஃபவுண்டேஷன் லெவல் போனதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்ட்ரக்சர் போகிறேன். எனக்கு அடுத்தது என்ன வேணும், ஃப்ரேமிங் வேணும். பீம்ஸ் கிரவுண்டுக்கு கீழே இருக்கிறது வந்து பிளின்த் பீம். பிளின்த் பீமுக்கு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணாச்சுன்னா எனக்கு ஸ்டீல் பீம் வந்து வருது. எனக்கு வந்து நான் வரைகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்துட்டேன், இது வந்து ஸ்டீல் பீம். இப்போ வந்து எனக்கு கான்க்ரீட் பீம் தான் வேணும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கும்போது, இங்கே லோடு ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பீம் வந்து லோடு பண்ணணும். பீம் லோடு பண்ணோன்னா அதுக்கு பேர் வந்து ஃப்ரேமிங். ரிவிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங். அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு லோடு பண்ணணும். லோடு பண்ணியாச்சுன்னா இப்போது என்ன ஆகுது, பீம் வந்து வந்துருச்சு. பீமை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் வரையலாம். பாருங்கள், ஒரு பாயிண்ட் டு இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து பீம் வரையலாம். இல்லை அப்படின்னா ஆன் கிரிட்ஸ் அப்படின்னு கொடுத்து செலக்ட் பண்ணியாச்சுன்னா அந்த கிரிட்டில் எங்கெங்கெல்லாம் இன்டர்செக்ஷன் வருதோ அந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு பீம் வந்து வரைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஃபினிஷ் கொடுத்தாச்சுன்னா பீம் வந்து வந்துருச்சு. இதில் என்ன விஷயம், இந்த மாதிரி பீம்ஸ் வந்து ஒரு ஃபவுண்டேஷனுக்கு மேலே ஸ்லாப் வந்து அப்படியே போட்டோம், கிரேட் ஸ்லாப் வந்து இந்த இடத்துல ஃபில் ஆகுது அப்படின்னா இந்த பீம் கரெக்ட். பட் இண்டிவிஜுவல் ஃபூட்டிங் போட்டு ஃபவுண்டேஷனை மேலே எழுப்புனா எனக்கு பிளின்த் பீம் வந்து இந்த லைனில் வரணும். ஓகே. இப்போ வந்து கீழே போயிடுச்சு, பீம் வந்து கீழே போயிடுச்சு. ஐட்டம்ஸ், எலமெண்ட், ஆப்ஜெக்ட் கீழே போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், இதோட லெவலை வந்து சேஞ்ச் பண்ணணும். லெவல் சேஞ்ச் பண்ண என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணுறோம். ஓகே. எனக்கு வந்து பீம் அண்ட் ஃபவுண்டேஷன் ரெண்டுமே செலக்ட் ஆயிடுச்சு. அதை வந்து ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் ஃப்ரேமிங் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஓகே, இது வந்து வேற ஒரு லெவலில் இருக்குது. இப்போ வந்து அதுக்கு பேர் வந்து ஒர்க் பிளேன். அந்த ஒர்க் பிளேனுக்கு போயிட்டு எடிட் ஒர்க் பிளேனில் பேஸ்மெண்ட் லெவல் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துரும். கொடுத்தாச்சுன்னா உடனே மேலே வந்துடும். கான்செப்ட் அண்ட் லாஜிக் தான் ரொம்ப முக்கியம். ஓகே. இந்த ரெக்கார்டட் வீடியோ இருக்கும், இதை வந்து கேளுங்க. இப்போ என்னாச்சு, ஃப்ரேமிங் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து ஃப்ளோர் வந்து ஃபில் பண்ணணும்.
ஓகே. ஃபவுண்டேஷன்லேருந்து ஃப்ளோர் வந்திருக்கு. அந்த ஃப்ளோரில் வந்து ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணும்போது அதே ஃபவுண்டேஷன் லெவலுக்கு போகிறோம். இப்போ வந்து என்னாச்சு, ஃபவுண்டேஷன் வந்து ஓவர். அடுத்தது பேஸ்மெண்ட் வந்தாச்சு. பேஸ்மெண்ட்டில் எனக்கு பீம்ஸ் எல்லாம் இருக்குது. பீம்ஸு, காலம்ஸ் எல்லாம் இருக்குது. காலம் வந்து மேலே வரல. பட் இதோட நிற்கிது. ஓகே. காலம் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ளோர், ஸ்ட்ரக்சர், ஃப்ளோர் அப்படின்னா இது வந்து டாப் ஃப்ளோருக்கு வந்து போடலாம். பட் வந்து கிரேட் ஸ்லாப், சாயிலோட கனெக்ட் ஆகிருக்கிற ஸ்லாப் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்லாப். அதுக்காக திரும்பவும் ஃபவுண்டேஷனுக்கு போகிறோம். ஃபவுண்டேஷன் பேனலுக்கு போகிறோம். அதில் இருக்கிற ஃபவுண்டேஷன் ஸ்லாப் எடுக்கிறோம். எடுத்து வரைஞ்சிக்கிறோம். ஓகே. நீங்கள் வந்து இன்சைடு கூட ஃபில் பண்ணலாம். ஓகே. இல்லை அப்படின்னா எண்டு டு எண்டு கூட வரையலாம். ஒரு கான்செப்ட் லெவல்னா எண்டு டு எண்டு வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகே. டீட்டெயில் லெவல் அப்படின்னு போகும்போது ஒவ்வொரு பாக்கெட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்லாப் போட்டு வரையணும். ஓகே. இவ்வளவும் ஸ்ட்ரக்சரல் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே வரைகிறது ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்ட்ரக்சருக்கு பொதுவானது. ஓகே. ஸ்லாபுக்கு, கிரவுண்ட் ஸ்லாபுக்கு கீழே ஃபவுண்டேஷன் இருக்கிறது, ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப முக்கியம். ஓகே. ஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்லாப், இந்த ஸ்லாபுக்கு மேலே இருக்கிறது வந்து ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்ட்ரக்சருக்கு வந்து பொதுவானது. ஓகே. இப்போ நம்ம வந்து காலமும் வரைஞ்சாச்சு, ஃப்ரேமிங்கும் வரைஞ்சாச்சு, ஸ்லாபும் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. இதை அப்படியே கொண்டு போய் அடுத்த லெவலுக்கு பேஸ்ட் பண்ண வேண்டியதான். செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து காப்பி டு கிளிப் போர்டு, கண்ட்ரோல் சி பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் மாடிஃபை டேப். இப்போ செலக்ட் ஆகிருக்கிறதுனால அந்த டேப் வந்து வந்திருக்கு. இதுக்கு பேர் வந்து கான்டெக்சுவல் மெனு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரிலேட்டட் ஆப்ஷன்ஸை வந்து காமிக்கிறது. ஓகே. இப்போ அன்செலக்ட் பண்ணுறேன். ஓகே. டபுள் எஸ்கேப் கொடுக்கலாம். இப்போ ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ண உடனே அந்த ஐட்டமோட கான்டெக்சுவல் மெனு ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ்லாம் வருது. அதுக்கு பேர் தான் கான்டெக்சுவல் மெனு. மாடிஃபை வந்து ஒரு கான்டெக்சுவல் மெனு. இப்போ காப்பி பண்ணி வச்சாச்சு. இப்போ நீங்கள் அன்செலக்ட் பண்ணி வெளியே வந்துட்டா கூட திரும்ப மாடிஃபை அப்படின்னு அங்கே அந்த டேபுக்கு போயிட்டு பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் அலைன் டு செலக்டட் லெவல் அப்படின்னு கொடுத்து நமக்கு என்ன வேணும், கிரவுண்ட் லெவல், பேஸ்மெண்ட் லெவல், கிரவுண்ட் லெவலில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே கொடுத்தா எனக்கு கரெக்டாக மேலே வந்து உட்காருது. இதுதான் எனக்கு முக்கியம். ஓகே. இப்போது இது வந்து பேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து ஓப்பனிங்காக விட முடியாது. யூஷுவலாக என்ன இருக்குன்னா, இது சுற்றியும் வால் வந்து கட்டி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த கிரவுண்ட் லெவலுக்கு போவோம். கிரவுண்ட் லெவல், லெவல் 2 தான் கிரவுண்ட் லெவல், ரைட். அசோசியேட்டட் லெவல், கிரவுண்ட் லெவல். பாருங்கள், இது வந்து ரீநேம் கொடுக்கும்போது நான் நோ கொடுத்துட்டேன். ஓகே. அதனால் இங்கே ரீநேம் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ரீநேம், அதில் கிரவுண்ட் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போது எனக்கு கிரவுண்டில் இருந்து கீழே போகணும். அந்த வால் வந்து ஃபவுண்டேஷன் வால். அந்த வாலை வந்து நான் வந்து இன்ஃபில் பண்ணணும். ஓகே. ஸ்ட்ரக்சரில் நாம் வந்து என்ன பண்ணணும், வால் வரையணும். ஆர்கிடெக்சர் வாலா, ஸ்ட்ரக்சரல் வால் தான் வரையணும். ஓகே. ஒருவேளை ஆர்கிடெக்சர் இன்டென்ட் வரையும் போது நீங்கள் வந்து ஆர்கிடெக்சர் வாலே வரையலாம். ஓகே. பிகாஸ் தட் ஜஸ்ட் அன் இன்டென்ட். அது வந்து ஃபைனல் எலமெண்ட் கிடையாது. எந்த வால்னாலும் வரைஞ்சிக்கலாம். இப்போ ரிவிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் லெவல், ஒரு ஸ்ட்ரக்சரல் டீமோடு சேர்ந்து வேலை செய்யும்போது ஸ்ட்ரக்சரல் வாலுக்கு ஸ்ட்ரக்சரல் வால்னு எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு ஃபார் சாம்பிளுக்காக நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் சே 1500 இல்லைன்னா ஒரு 3 மீட்டர். எனக்கு வந்து ஒரு காலம்ல இருந்து 3 மீட்டர் எனக்கு வந்து ஆஃப்செட் இருக்குன்னு வச்சுக்குவோம். ரீட்டைனிங் வால் ஆஃப்செட் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த வால் வந்து இப்படி தான் வரும். ஓகே. இது வந்து பேஸ்மெண்ட் ஃப்ளோரு. இந்த வால் வந்து அரவுண்டு இப்படி தான் வருது. இதில் எனக்கு என்ன வேணும்னா, இந்த வால் வந்து பேஸ்மெண்ட் லெவல்லேருந்து கிரவுண்ட் லெவல் வரைக்கும் வருது.
போடியம் வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்குது. ஓகே, இது வந்து வால் வருது. ஓகே, இப்போ வாலுக்கு வந்து பேஸ் ஃபவுண்டேஷன் வரையணும் அப்படின்னா இந்த வால் ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு இப்படி கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். வால் ஃபவுண்டேஷன் வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த கேப்பில் என்ன பண்ணணும்? ஸ்லாபை ஃபில் பண்ணணும். ஸ்லாப் நீங்கள் புதுசாகவும் வரையலாம், இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற ஸ்லாபை எடிட் ஸ்கெட்ச் கொடுத்து அலைன் பண்ணிக்கலாம். நான் ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக எடுக்க போகிறேன். ஏதாவது தொந்தரவு இருக்கா? இது வந்து பேஸ்மெண்ட் ஃப்ளோர். இதே ஃப்ளோரை வந்து நான் மேலே காப்பி பண்ணலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த ஸ்லாபை நான் எடிட் பண்ணலாம். எடிட் ஸ்கெட்ச் அப்படின்னு கொடுத்து அலைன் அப்படின்னு கொடுத்து எனக்கு வந்து கரெக்டாக செலக்ட் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணணும்? டேப் யூஸ் பண்ணணும். டேப் யூஸ் பண்ணால் என்னால் செலக்ட் பண்ண முடியும். டேப் 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 செலக்ட் பண்ணி, ஆக்சுவலாக இது அவுட்டர் எட்ஜ் வரைக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சு. எனக்கு பேஸ்மெண்ட்டு ஸ்லாபு டில் போடியம் நான் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. போடியம் ஸ்லாபு அப்புறம் கிரவுண்டு வந்து கொஞ்சம் ஆஃப்செட் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு பேசிக் கான்செப்டுக்காக நான் வந்து சொல்கிறேன். சரி, இப்போ எனக்கு காப்பி பண்ணி அதே இடத்துல ப்ளேஸ் பண்ணி ஒரு கிரவுண்டு ஸ்லாப் வந்து எவ்வளோ ஆஃப்செட் இருக்கும்? மேபி ஒரு 500 600 mm மேலே வரும். ஓகே, அதோட பவுண்ட்ரி மோஸ்ட்லி இந்த மாதிரி அவுட்ரு எட்ஜ் டு அவுட்ரு எட்ஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது கிரவுண்ட் ஸ்லாபு, இது வந்து போடியம் ஸ்லாபு. போடியம் ஸ்லாபு வந்து மேலே க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா அண்ட் இதில் வந்து ஓப்பனிங் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஓப்பனிங் வந்து மத்தியில் இருக்கும். ஓகே, டோன்ட் அட்டாச் கொடுக்குறேன் நான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கும். இது மேலே வந்து கிரவுண்ட் ஸ்லாப் வருது. ஸோ இப்போ வந்து என்ன, எனக்கு இருக்கிற காலம்ஸை வந்து மேலே எடுத்துகிட்டு வரணும். ரைட், அப்போ வந்து காலம்ஸை மட்டும் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி அலைன் டு செலக்டட் லெவல். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரூஃப் டில் ரூஃப் வந்து எனக்கு போகணும். ஓகே, ஃபஸ்ட்டு ரூஃப் கண்ட்ரோல் பிடிச்சிருக்கேன், ரூஃப் செலக்ட் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, கரெக்டாக வரலன்னா நம்ம வந்து திரும்ப செஞ்சு பார்க்கணும். ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. இப்போ கிரவுண்டுக்கு மேலே எனக்கு ஸ்டீல் பீம் வந்து யூஸ் பண்ணலாம். ரைட், கிரவுண்டுக்கு கீழே வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும், அதனால் ஸ்டீல் யூஸ் பண்ண மாட்டாங்க. கிரவுண்டுக்கு மேலே ஸ்டீல் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுலையே ஒரு கிரவுண்ட்லேருந்து ஒரு 1.5 மீட்டர் வந்து கான்க்ரீட் இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் இது கிரவுண்டு ஸ்லாப் வரைக்குமாவது நமக்கு வந்து பெடஸ்டல் வேணும். ஸோ இந்த ஸ்டீலை இதை கான்க்ரீட்டை வந்து என்ன பண்ணுறேன், கிரவுண்டில் இருந்து ஒரு 600 mm நான் வந்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த காலம் வந்து கிரவுண்டிலேருந்து 600 mm. காலமை பொறுத்த வரைக்கும் பேஸ் லெவல் இருக்கும், டாப் லெவல் இருக்கும், பேஸ் ஆஃப்செட், டாப் ஆஃப்செட் இருக்கும். நம்ம வந்து எவ்வளவு லெவல் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது எனக்கு வந்து ஸ்டீல் ஆரம்பிக்குது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், மேலே இருக்கிறத செலக்ட் பண்ணி இதோட ஆரம்பம் இப்போ ஃபஸ்ட்டு டு ரூஃப் இருக்குது, அதை நான் சேஞ்ச் பண்ணி கிரவுண்டு டு ஃபஸ்ட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகே, மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து காலம் எல்லாமே கீழே வந்துருச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் மேலே இருந்து வரணும், இல்லைன்னா கிளாஷிங், அது ரெண்டுமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதை வந்து செலக்ட் பண்ணி
ஆஃப்செட் 600 அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகே. இப்போ வந்து காலம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது எனக்கு வந்து ஸ்டீல் காலமாக வேணும். அப்போ என்ன பண்ணணும், டைப் செலக்டரில் போயிட்டு ஸ்டீல் அப்படின்னு மாற்றிக்கணும். ரியல் ப்ராஜெக்டில் இந்த மாதிரி மாற்றுறது வந்து சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு காலமும் வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்கும். அதை பார்த்து பார்த்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ எவ்ரி ஒர்க் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். அதனால் ஹேவ் பேஷன்ஸ், பிளான், ப்ரையாரிட்டைஸ். ஒரு புள்ளியில் ஆரம்பித்து அடுத்த புள்ளி வரைக்கும் போகணும். ஓகே. ப்ராஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப பேஷன்ஸ் வேணும் ரிவிட்டில். என்றைக்குமே ரிவிட் ப்ராஜெக்ட் வந்து நான் ½ அன் ஹவரில் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஓகே. இப்போ வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணியாச்சுன்னா இதெல்லாம் ஸ்டீல் காலம்ஸ். இப்போ எனக்கு வந்து பேஸில் என்ன வேணும், ஒரு பேஸ் பிளேட் வேணும். அந்த கனெக்ஷன் டீட்டெயிலாம் அடுத்த கிளாஸில் வந்து பார்ப்போம். ஓகே. இப்போ எனக்கு தேவையானது மேலே வந்து ஃப்ரேமிங். இப்போ ஃப்ரேமிங் ஆல்ரெடி ஒரு லேயரில் போட்டிருக்கோம். நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு குயிக் ஷோவுக்காக அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டேன். ஒருவேளை நீங்கள் வந்து எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா சேர்த்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணால் பீம் மட்டும் செலக்ட் ஆகும். இந்த பீமை வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கொண்டு போய் வைக்க போகிறேன். காப்பி பண்ணிவிட்டு அலைன் டு செலக்டட் லெவல். இப்போ என்ன வருது, ப்ராஜெக்ட் நாட் சேவ்டு. நீங்கள் வந்து சேவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. இது வந்து என்னென்னா நோட்டிஃபிகேஷன். சேவ் பண்ணிக்கலாம், பெட்டர். சேவ் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷனை நமக்கு வந்து வருது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பேஸ்ட் பண்ணியாச்சு. எனக்கு இப்போ என்ன வேணும், இதெல்லாம் ஸ்டீலாக வேணும். ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் தான் செலக்ட் ஆகிருக்கா இல்லை வேறு எதுவும் செலக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா வெளியே வந்துட்டு திரும்ப செலக்ட் பண்ணுங்கள். ஃபில்டரில் போயிட்டு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் த டைப். ஸ்டீல் வந்து வந்துருச்சு. ரைட். இப்போது இதுக்கு மேலே எனக்கு ஃப்ளோர் வேணும். ஏற்கனவே இருக்கிற ஃப்ளோரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஓகே. பேஸ்ட் பண்ணால் எனக்கு 600 mm அபவ் வரும். அப்படி தான் வரும். எல்லா எலமெண்ட்டையும் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி என்ன ஆஃப்செட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எனக்கு வந்து ஃபஸ்ட் லெவல் வந்து ஆர்கிடெக்சர் ஃபினிஷ் லெவல் அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ளோரை வந்து ஃபினிஷ் லெவலில் வச்சுருக்கிறேன். ஓகே. ஈவன் இந்த ஃப்ளோர்லேயே ஃபஸ்ட்டு கான்க்ரீட் வரும். அதுக்கு மேலே தான் ஸ்ட்ரக்சரல் ஃபினிஷ் வருது. ஓகே. அதை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக எடிட் டைப் போயிட்டு இங்கே ஸ்ட்ரக்சரில் இங்கே லேயராக இருக்கும். ஓகே. இதில் இன்னொரு லேயர் வந்து கொடுத்து இதை வந்து அப்பில் கொடுக்குறேன். இதை வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்து ஃபினிஷ் வந்து 50 mm வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 200 mm. அப்போது இதோட டோட்டல் சைஸ் என்ன, 250. ஓகே. ஓகே கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்லாப்னு இருக்குது. இதை வந்து ஆக்சுவலாக ஃப்ளோரில் தான் நம்ம வரையணும். இதை வந்து இப்போதைக்கு ஃபவுண்டேஷன் ஸ்லாபில் வந்து வரைஞ்சிருக்கிறேன். ஓகே. சரி, நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஸ்லாபை காப்பி பண்ணி மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இட்ஸ் அ மிஸ்டேக். ஓகே. எடிட் ஸ்கெட்ச் கொடுத்து இந்த பவுண்டரி மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. கேன்சல் கொடுத்துட்டு இதை டெலீட் பண்ணிடுவோம். ஓகே. டூ த ரைட் திங் அட் த ஃபஸ்ட் டைம். ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது நமக்கு திரும்ப மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பெட்ரு வந்து டூ த ரைட் திங் இன் த ஃபஸ்ட் டைம். கோ டு ஆர்கிடெக்சர், கோ டு ஃப்ளோர். இதில் ஸ்ட்ரக்சர் ஃப்ளோர் வந்து எடுத்து ஸ்ட்ரக்சர் மட்டும் வச்சுக்கலாம். ஆர்கிடெக்சர் ஃப்ளோர் ஒரு இன்டென்ட்டுக்காக ஆர்கிடெக்சர் ஃப்ளோர் வந்து எடுத்து என்ன பண்ணலாம், அதில் வந்து நான் பவுண்டரி வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுட்டேன். ஓகே. அதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இது வந்து ஃபவுண்டேஷனில் போய் உட்காந்துருக்கு பாருங்கள். ஓகே. இது வந்து ஆர்கிடெக்சர் ஃப்ளோர். இந்த ஆர்கிடெக்சர் ஃப்ளோர் எதுக்காக, இது வந்து இன்டெண்ட். ஆர்கிடெக்சர்னால இன்டெண்ட். ஓகே.
ஸோ அந்த இன்டென்ட்டில் எனக்கு தேவையானது ஒரு ஃபினிஷ், ஒரு கான்க்ரீட். ஸோ இதில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நான் எனக்கு வந்து டெலீட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா, பிஃபோர் டெலிட்டிங் செலக்ட் பண்ணுங்கள், எடிட்டை போங்க, டூப்ளிகேட் பண்ணுங்கள், ஒரு ஃப்ளோர் 250 அப்படின்னு ஒரு பேர் கொடுங்க. யூ கேன் கிவ் எனி நேம் கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சரில் இப்போ போனீங்கன்னா அதே லேயர்ஸ் தான் இருக்கும். எனக்கு தேவையுள்ளதெல்லாம் டெலிட் 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 டெலிட். இங்கே ஸ்ட்ரக்சரில் எனக்கு 2 ஸ்ட்ரக்சர் வேண்டாம், ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வேணும். ஸ்ட்ரக்சர் எனக்கு 200 mm. அப்புறம் ஃப்ளோர் ஃபினிஷ், இது ஃப்ளோர் அப்படின்னு கொடுத்து ஃப்ளோர் ஃபினிஷ் எனக்கு வந்து 50 mm அப்படின்னு கொடுத்து ஒரு புதுசாக ஒரு ஃப்ளோரை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணுனா என்ன நடக்குது? ஸ்ட்ரக்சரும் ஆர்கிடெக்சரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா மோதிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? ஸ்ட்ரக்சர் வந்து லெவல் கூட இருக்கணும், இந்த ஃப்ரேமிங் வந்து கீழே வரணும், ரைட்? அப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஃப்ரேமிங் மட்டும் செலக்ட் பண்ணி அதை வந்து கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வரணும்னா ஆஃப் செட் பண்ணுவோம். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கு? ஸ்டார்ட் லெவல் ஆஃப் செட், எண்டு லெவல் ஆஃப் செட் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு எண்டு அடுத்த எண்டு, அவ்வளோதான். இப்போ 2 எண்டுமே எனக்கு வந்து 250 mm கீழே வரணும். -250 -250 அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்து இப்போ நீங்கள் வந்து அப்ளை கூட கொடுக்க வேண்டாம், மவுஸை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தாலே அப்ளை ஆயிரும். ஓகே, இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த ஸ்லாபுக்கு கீழே வரும். கான்க்ரீட் ஸ்லாப் வந்து பண்ணும்போது கான்க்ரீட்டோட லெவல் வந்து ஃப்ளோர் லெவலுக்கு மேட்ச் ஆகி இருக்கணும். ஸ்டீல் பீம் பண்ணும்போது அது ஸ்லாபுக்கு பாட்டமில் இருக்கணும். ஓகே, இதுதான் அரேஞ்ச்மெண்ட். இப்போ என்ன அது? இப்போ இந்த ஃப்ளோர் வந்து காலம் கூட மூட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. யூஷுவலாக ஸ்டீல் ஃப்ரேமிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி போயிடுவோம். இந்த மாதிரி ஸ்கெட்சை வந்து எடிட் பண்ணுறேன், நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை வந்து பிரேக் பண்ணி இதை வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் பண்ணி டபுள் எஸ்கேப், செலக்ட், டெலீட். இப்போ ஃபினிஷ் பண்ணேன்னா எனக்கு ஃப்ளோர் வந்து இப்படி தான் வரும். ஓகே, ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட். இந்த கான்க்ரீட் வந்து வேறு ஸ்டீல் கூட கிளாஷ் ஆகக்கூடாது. இது ஈவன் இந்த காலம்ல இருந்து எவ்வளவு ஆஃப்செட் இருக்கணும், 20 mm 15 mm அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 15 mm 15 mm கேப் கொடுத்து இந்த ஸ்கெட்சை வந்து வரையணும், பவுண்டரியை வரையணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட் வந்து போகும். இதுக்கு ஒரு அது ஆக்சுவலாக என்ன ஆகும்னா, ஸ்டீலில் இந்த பீமுக்கு மேலே வந்து ஒரு டெக்கு வந்து போடுவாங்க. ஓகே, அந்த டெக்குக்கு மேலே தான் கான்க்ரீட் வந்து போர் பண்ணுவாங்க. இப்போது ரிவிட்ஸில் வந்து அந்த டெக் ஸ்லாபை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, இதுக்கு வந்து டெக் ஸ்லாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது. இந்த ஃப்ளோர் அப்பர் கான்க்ரீட் இந்த டைப் வந்து 160 mm கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டைப்பில் போயாச்சுன்னா அதோட டெக்கோட ப்ரொஃபைல் எல்லாமே போடலாம். இப்போது ஆர்கிடெக்சர் இன்டென்ட் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த ஸ்லாப்பை போட்டிருக்கேன். பட் வந்து இதில் இன்னொரு டைப் இருக்குது. இந்த டைப்பை வந்து வரைஞ்சேன்னா கீழே இருக்கிற டெக்கோட ப்ரொஃபைல் எல்லாம் வரும். ஓகே, இது நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு இன்டென்ட்டுக்காக வரையணும் அப்படின்னா எந்த ஃப்ளோர்னாலும் திக்னஸோடு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதுதான் நம்ம அரேஞ்ச்மெண்ட். இதுதான் நம்ம அரேஞ்ச்மெண்ட். இப்போது ரூஃப் வந்து வரையணும் அப்படின்னா ரூஃபில் என்ன நடக்கும்? ரூஃபில் என்ன நடக்கும்? சேம் காலம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், பீம் வரும். ஓகே, செலக்ட் பண்ணிக்கிறோம். சேம் காலமும் வரும், காப்பி, அலைன் டு செலக்டட் லெவல், ரூஃப். ஓகே, இப்போ வந்து ரூஃப் வந்துருச்சு. மோஸ்ட்லி ரூஃப் வந்து ஸ்லாண்டடாக இருக்கும். ஸ்லாண்டடான ரூஃப் வந்து இன்னொரு கிளாஸில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ரூஃப் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, ஸ்லாண்டடான ரூஃப் வந்து பண்ணணும். ஒர்க் பிளேன் வந்து க்ரியேட் பண்ணி பண்ணணும். அது வந்து அடுத்த கிளாஸில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து
இதே மாதிரியே பாட்டமில் மாதிரியே எனக்கு வந்து டாப்பில் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், மோஸ்ட்லி நம்ம இந்தியன் பில்டிங்ஸ் எப்படி இருக்கும், அது வந்து ஃப்ளாட்டாகவே இருக்கும். அலைன் டு செலக்டட் லெவல் ரூஃப் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து பேராபெட் ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ இதில் வந்து வால் போட்டு பேராபெட்டு பண்ணி முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து பில்டிங் ஓவர். மோஸ்ட்லி வந்து ஸ்டீல் பில்டிங்க்கு வந்து கான்கிரீட் பேராபெட்டோ ஸ்டீல் பேராபெட்டோ கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஸ்டீலை வந்து ஸ்டீல்லையே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அலுமினியம் ஃப்ரேமிங் பண்ணிவிட்டு அதை ஃபசாடோட கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஏன்னா ஸ்டீல் வந்து ஷுட் நாட் பி எக்ஸ்போஸ்ட் அவுட் சைடு. ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் ஒரு பேசிக் திங் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ட்ரஸ்ஸு. இன்கேஸ் ரூஃபில் வந்து நாங்கள் லைட்டான ரூஃப் வந்து போட போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய திக்கு ஃப்ரேமிங் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ட்ரஸ்ஸு கொடுப்பாங்க. ட்ரஸ்ஸுன்னா என்னென்னா இன்செட்டில் போயிட்டு லோடு ஃபேமிலியில் ஓகே இங்கே ஸ்ட்ரக்சரில் இந்த ட்ரஸ்ஸுன்னு இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ட்ரஸ் வந்து போடணும். இது வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பீமில் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நாம் என்ன பண்ணணும், ஒரு வேளை இதை மட்டும் இந்த ஃப்ரேமிங் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சரல் பிளான் ரூஃபுக்கு போகிறேன். ஓகே, இந்த ஸ்ட்ரஸ்ஸும் வந்து ஃபேமிலி அதை வந்து என்ன பண்ணணும், லோடு பண்ணணும். ஃபஸ்ட்டு எந்த இதாக இருந்தாலும் ட்ரஸ் ஸ்ட்ரக்சுரல் ட்ரஸ்ஸஸ் இந்த ஃபோல்டரில் போயிட்டு லோட் பண்ணணும். இதில் நிறைய டைப் இருக்கும். நமக்கு தேவையான டைப்பை பார்த்து செலக்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு ஸ்லோப்பியான ஒரு இது பார்த்தேன் நான். ஓகே, நிறைய டைப் இருக்குது. ஸ்லோப்பியான ஒரு டைப் இருக்குது. ஓகே, இதை வந்து டீட்டெயிலாக இன்னொரு நேரம் பார்ப்போம். இப்போ இந்த ட்ரஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணும்போது ரூஃப் லெவலில் லெவல் டு லெவல் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, வியூவில் போயிட்டு 3D வியூ போனால் இது வந்து ட்ரஸ். இந்த ட்ரஸ்ஸில் கான்கிரீட் பீம் வந்து வருது. பிகாஸ் ரிவிட் கான்ட் பி பர்ஃபெக்ட் ஆல் த டைம். நம்ம தான் ரிவிட்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ட்ரஸ்ஸில் வந்து செலக்ட் பண்ணியாச்சுன்னா எனக்கு வந்து ட்ரஸ்ஸில் வந்து என்ன மெம்பர் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் டிஃபைன் பண்ணணும். ஓகே, ட்ரஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் ஐட்டமில் என்ன மெம்பர் வரணும். இப்போது ஸ்ட்ரஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது முழுசாக எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் மட்டும் செலக்ட் பண்ணி இதோட மெம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து கோணக்கு மணக்கமாக போகுது. பிகாஸ் ட்ரஸ்ஸு வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணும். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரைட், ஒருவேளை இதே ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ரூஃபில் போயிட்டு எனக்கு வந்து ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். காப்பி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் பாரை வந்து எப்போவுமே நம்ம வந்து கவனிக்கணும் ப்ளேஸ் பண்ணும்போது. இது மல்டிபிள் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, ட்ரெஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு வேளை எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுடுங்களேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஸ்லோப் போகுது. அதுக்கப்புறம் இதிலேருந்து இங்கே வந்து ஒரு ஸ்லோப் போகுது. அப்படின்னா எனக்கு வந்து என்ன வரையணும், ஸ்லாப் வந்து வரையணும். இந்த மாதிரி ஸ்லோப்பியாக வரையணும். அந்த நேரம் ஸ்லாப் வந்து எப்படி வரைகிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஸ்லாப் வரையும் போது நான் வந்து இருந்த ஸ்லாபை டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஸ்லாப் வரையணும் அப்படின்னா எனக்கு வந்து 2 ஸ்லாபு தேவைப்படுது அப்படின்னு தெரியுது. என்ன பண்ணுவோம், எடிட் பவுண்ட்ரி போயிட்டு இந்த பவுண்ட்ரி இது வரைக்கும் எடுத்துகிட்டு வரும். ஓகே, ஃபினிஷ் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஃப்ளோர். இந்த ஃப்ளோரை நான் வந்து என்ன பண்ணுறேன், மாடிஃபை சப் எலமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணி இங்கே வரேங்க. இதை வந்து அப்படியே மேலே தூக்கிட்டு வரேன்.
ஓகே. அப்படியே மேலே தூக்கிட்டு வந்துடலாம். இதில் வந்து இந்த பக்கம் இருக்குது, இதெல்லாம் செலக்ட் பண்ணி அப்படியே மேலே தூக்கிட்டு வந்துடலாம். திரும்ப இந்த பக்கமும் மேலே தூக்கிட்டு வந்துடலாம். ஓகே, இது வந்து ரொம்ப மேலே போயிடுச்சு. இதுக்கு பேர் வந்து மாடிஃபை சப் எலிமெண்ட். இது வந்து வித் நம்பர்ஸோட நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அப்படின்னு வச்சுக்கோ. எனக்கு இதே மாதிரி இப்படி அலைன் ஆகி வந்துருச்சு ஃப்ளோர். செகண்ட் இந்த பக்கம் ஒரு ஃப்ளோர் வேணும் அப்படின்னா திரும்ப ஒரு ஃப்ளோர் வரைஞ்சி இதே மாதிரி ஸ்லோப்பியாக விட்டுக்கணும். கிரியேட் சிமிலர், ஒரு ஐட்டமை செலக்ட் பண்ணி கிரியேட் சிமிலர் அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு ஸ்கெட்ச் வந்து வரைகிறேன். வரைஞ்சிச்சு எனக்கு என்ன வேணும், ஃபினிஷ் பண்ண உடனே எனக்கு இந்த ரூஃபில் போய் நிற்கணும். அது ரூஃபில் நிற்காம ஃபவுண்டேஷனில் போய் நிற்கிது. அப்போ என்ன பண்ணணும், ப்ராப்பர்ட்டிஸில் ரூஃப் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். ரூஃப் மாடிஃபை சப் எலமெண்ட் போயிட்டு இந்த பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுறோம். வேறு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். செலக்ட் பண்ணுறோம், மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணி வச்சுட்டாச்சுன்னா நமக்கு வந்து ஸ்லாப் ரெடி. ஸ்லாப் வந்து இப்போ கரெக்டாக அலைனாக இல்லை, பிகாஸ் நான் வந்து நம்பர் வந்து கரெக்டாக கேல்குலேட் பண்ணி மேலே ரைஸ் பண்ணல. இதை கரெக்டாக கேல்குலேட் பண்ணி ரைஸ் பண்ணியிருந்தேன்னா கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இது வந்து ஃப்ளோர் மூலியமாக நான் வந்து பண்ணேன். இது வந்து ரூஃப் வச்சு பண்ணோன்னா இதை விட சுலபமாக இருக்கும். ஸோ ரூஃப் வந்து ஆர்கிடெக்சருக்கு கீழே வருது, அது வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஈவன் ஸ்ட்ரக்சர் நம்ம வரைஞ்சா கூட நமக்கு வந்து சில ஆர்கிடெக்சர் ஐட்டம் தான் வச்சு வரைய வேண்டியிருக்கும். ரூஃப் பொறுத்த வரைக்கும் ரூஃப் தான் எடுக்கணும். ஓகே, அதில் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் நம்ம அட்டாச் பண்ண முடியாது. பட்டு என்ன பண்ணுறது, மாடல் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னா ரூஃப் வச்சு தான் வரையணும். ஸோ ஆர்கிடெக்சர் ஐட்டம்ஸு நாளைக்கு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த மாதிரி டீட்டெயில் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம கொண்டு வரல, பட் உங்களுக்கு ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியா, ஒரு லாஜிக் உங்களுக்கு வந்து பிடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதே ஒரு ஐடியாவில் ஒரு பில்டிங்கில் ஒரு வாலு, காலமு, பீமு வச்சு வரைஞ்சி பாருங்கள். ஓகே, வரைஞ்சி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அண்டு ஆர்கிடெக்சர் ஐட்டம் வந்து நாளைக்கு வந்து பார்க்குறோம். ஈவன் ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு 10 ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஓகே, இந்த 10 ஐட்டம்ஸ் மாதிரி ஆர்கிடெக்சர்லேயும் 10 ஐட்டம்ஸ். அதில் பாதி பாதி ஸ்ட்ரக்சர் ஐட்டம் தான் வரும். ஓகே, நமக்கு வித்தியாசமாக இருக்கிறது 3 விஷயந்தான். ஒன்று டோர், ஒன்று விண்டோ, அதுக்கு அடுத்தது கர்டைன் வால். இதை தவிர எதுவுமே வித்தியாசமாக வரப்போகிறதில்ல. ஓகே, ஸோ அது வந்து படிச்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஈவன் வால் ஓப்பனிங் எடுக்கும்போது ஸ்ட்ரக்சரல் ஓப்பனிங்காக இருந்தால் கூட டோர் ஓப்பனிங் தான் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து பிம் மாடலிங் பண்ணும்போது இதில் வால் ஓப்பனிங் அப்படின்னா வால் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு டோர் மட்டும் வச்சு ஓப்பனிங் கொடுப்பாங்க. ஸோ படிக்க வேண்டியது முக்கியம். மற்றபடி ரூஃப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதை நான் சொல்லித்தரேன் நாளைக்கு.